ஹாய் கைஸ், வெல்கம் டு தங்கவேல் பர்மாஸ் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கான ஜாப் ரோல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 550க்கு மேலே இருக்குது. இதில் போத் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் சரி, ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்குமே சரி இதில் வந்து வேலைவாய்ப்பு இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தாலுமே அவங்க வந்து விட்டுருக்காங்க. ஆனால் வந்து பாஸ்ட் அவுட் இயர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஜாப்பை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். எல்லோரும் அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்க போகுது. கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனி நேம் வந்து அவங்க வந்து சொல்லலை. அவங்க வந்து ப்ளைனாக வந்து செங்கல்பட்டில் இருக்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வி ஆர் ஹைரிங் 550+ வேகன்சி. 550க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க. வி ஆர் ஹைரிங் குவாலிஃபைடு கேண்டிடேட் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் பொசிஷன்ஸ்க்காக ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சேலரியுமே இதுக்கு வந்து 35,000 அப் டு 35,000 எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்டுக்குமே அது வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சேர போகிறீங்கன்னா ஒன்று நீங்கள் 2025 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 2024 கம்ப்ளீட் பண்ண ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டாவோ, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாவோ, டிப்ளமோ கிராஜுவேட்டாவோ, ஐடிஐ கிராஜுவேட்டாவோ இருந்தால் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் அவுட் இயர் கடந்த 2 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து நான் சொல்கிறது திருப்பி கேட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒர்க் பண்ணது இல்லை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னா இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். ஒன்று 2024 பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும், இல்லை 25 பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும். அரியர்லாம் இருந்தால் அவங்கள எடுத்துக்க மாட்டாங்க. அரியர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. அரியர் வச்சுருந்தாலும் அதை கிளியர் பண்ணியிருக்கணும். இப்போ 18 வயசு கீழே இருந்தாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சில பசங்க வந்து 18 வயசுக்கு மேலே படிக்கக்குள்ளே போய் பார்ட் டைம் மாதிரி இந்த ஜாப் வந்து 8 ஹவர் ஷிஃப்ட்ஸ் தான், அதை பார்க்கலான்ற மாதிரி கேட்குறாங்களாம். அதனால் இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒர்க் டீட்டெயில்ஸ் பற்றிங்க பாருங்கள். ஒர்க் டீட்டெயில்ஸ் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான். 3 ஷிஃப்ட்டு 8 மணி நேரம் தான். ஃபுட் வந்து டியூட்டி டைமில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. கம்பெனி பஸ்ஸஸ் வந்து 20 கிலோமீட்டருக்கு இருக்குது. இப்போ நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து 20 கிலோமீட்டருக்கு நீங்கள் மோஸ்ட்லி ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம். கம்பெனிஸில் வந்து ஒரு 15க்கு மேலே பஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. யூனிஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஷூஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஷூஸ்க்கான அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியிலேருந்து டெபிட் பண்ணிப்பாங்க. ஷூஸ் வந்து ஒரு கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 to 7 டேஸ்க்குள்ளே ஷூஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. யூனிஃபார்ம்ஸுமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி பார்ப்போம். அப்போ சேலரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு 35,000 வரைக்குமே உண்டு. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லா வசதிகளுமே இருக்குது. லீவ்ஸ் எல்லாமே உண்டு. வீக்லி ஒன்ஸ் வந்து வீக் ஆஃப் இருக்குது. அது வந்து கம்பெனியில் சொல்கிற ரேட்டில் ஃபிக்ஸட் வீக் ஆஃப் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் அந்த புதுசாக சேர்றவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,000 சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் 23,000, ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தால் 21,000. இதே நீங்கள் ஐடி அண்ட் டிப்ளமோ முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 18,000 இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப் டு 30-35K வரைக்கும் சேலரி கிடைக்கும். இதே நீங்கள் ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக இருந்தால் திருப்பி சொல்கிறேன், இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு 25,000, 23 or 25 சொன்னாங்க. ஆர்ட்ஸுக்கு வந்து 21,000. நெக்ஸ்ட் வந்து டிப்ளமோ அண்ட் ஐடிஐக்கு வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. ரூம் பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. நான் கேட்டேன் ஃபோனில், எதுவும் சொல்லலை. அப்புறம் ஜாபோட கேட்டகரி வந்து சொல்லிட்டேன். மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி தான். ஃப்ரெஷருக்குமே இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரோல் வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா அவங்க வந்து கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அது நான் லிங்க் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. கம்பெனி வந்து நேம் சொல்லலை, அவங்க நேம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிரபலமான ஒரு கம்பெனி தான். நிறையா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 2,000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. இமீடியட் ஜாயினரை தான் வந்து பார்த்தோன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு எதுவும் சொல்லலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் ஏன் சொல்லலைன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்களா, பாஸ்ட் அவுட் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸ் தான். எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 25க்குள்ளே தான் இருக்க போகுது. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இன்னும் ஒரு 30க்குள்ளே இருக்கும்.
30 வயசுக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 3 இயர் நீங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு டாக்குமெண்ட் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா போதும். ஃப்ரெஷராக வந்தீங்கன்னாலும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, வேறு அவங்க கூட 10th 12th அப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஃபஸ்ட் டே மட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்ககிட்ட காமிக்கிற மாதிரி வரும். மற்றபடி நீங்கள் ஜெராக்ஸ் கொடுத்தாலே போதும். டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட் சேரக்குள்ள கண்டிப்பாக உங்களோட டிசியாக இருக்கட்டும் இல்லை ஃபைனல் மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் வந்து கேட்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக அதை நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு காட்டிட்டு நீங்கள் திருப்பி எடுத்து நீங்களே வச்சுக்கலாம். கம்பெனி எந்த காரணத்துலையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துலாம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த கம்பெனி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கம்பெனி தான். நான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக கால் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு 550 ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த ஜாப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபை ஹையர் பண்ணக்குள்ள அவங்க எல்லாமே பெர்மனன்ட் ஸ்டாஃப் தான். ஆனால் புதுசாக ஹையர் பண்ணுறவங்கள பற்றி பெர்மனன்ட் பண்ணாததும் பண்ணுறதும் அந்த கம்பெனியோட கையில் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 இயர் வந்து ப்ராகிபேஷன் மாதிரி தான் அவங்க வந்து எடுப்பாங்க. அதனால் இது வந்து பெர்மனன்ட் ஜாப் இல்லை. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் போட்டால் 35,000 ரூபாய்க்கு ஹையர் பண்ணுறவங்க பெர்மனன்ட் ஸ்டாஃப் தான். ஆனால் இப்போ ஃப்ரெஷ் கிராஜுவேட் வந்து பெர்மனெண்ட்லாம் கிடையாது. அவங்க நினச்சா எப்போனாலும் தூக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரூம் வந்து கிடையாது. இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய மேலும் வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.